So in the video we will see about the group 16 elements. So group 16 elements என்னென்ன tepo, oxygen, sulfur, selenium, tellurium, polonium. Okay, so atomic number ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன Bocknoff ने oxygen 8, sulfur 8 to 16, selenium 16 to 16 plus 18, that is plus 8 and then plus 18, 34 plus 18, 52 plus 32, 84. Okay, so oxygen வந்து second periodல இருக்கு. அதனால அதோட electronic configuration பார்த்தீங்கன்னா என்ன element வரும்? Neon. Okay, helium electronic configuration பார்த்தீங்கன்னா helium, neon, அதாவது அதோட previous periodல இருக்கக்கூடிய electronic configuration helium, neon, near chryserad, helium, neon, argon, krypton, xenon. அதாவது ஹீலியம் வந்து 1s2, அதனால இதோட இது வந்து 2s2 2p4. நியான் வந்து 3s2 3p4. ஆர்கான்ல வந்து 4s2 4p4. கிரிப்டான்ல வந்து 5s2 5p4. இதில் xenonல வந்து 6s2 6p4. ஸோ 4 வந்துடுதுன்னு சொன்னால் முன்னால் 3d வந்துடும், 3d10 வந்துடும். 5 வந்துடுதுன்னு சொன்னால் 4d10 வந்துடும். 6 வந்துடுதுன்னு சொன்னால் 4f14 5d10. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல். இது ஃபஸ்ட்டு ஷெல்லு ஒரு ஆர்பிட்டல், செகண்ட் ஷெல்லு 2 ஆர்பிட்டல், தேர்ட் ஷெல்லு 3 ஆர்பிட்டல், ஃபோர்த்து ஷெல்லு 4 ஆர்பிட்டல். ஸோ டவுன் த குரூப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிஜனில் 2 ஷெல்லு இருக்குது, அதனால் sp இருக்குது. சல்ஃபரில் 3 ஷெல்லு இருக்குது, அதில் sp d வரணும், ஆனால் அதில் d ஆர்பிட்டல் இருக்குது, ஆனால் அது எம்டி. சல்ஃபரில் வந்து d ஆர்பிட்டல் இருக்குது, ஆனால் அது எம்டி, எலக்ட்ரான் இல்லை அதில். செலீனியமில் பார்த்தீங்கன்னா n-1 d இருக்குது, அதில் எலக்ட்ரான் இருக்குது. கிரிப்டானில் பார்த்தீங்கன்னாலும் n-1 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸோ 3d10 இருக்கும், 3d10 அப்புறம் 4d10 அப்புறமா வரும். அது இதில் வந்து n-2f n-1 d ns np ns2 np4. ஓகே, ஸோ சார் 5s2 இருந்தால் n-2 3 வராதா? வரும், பின்னால் இருக்காது. பட் நம்ம அது அவுட்டர் கான்ஃபிகரேஷனில் அதை நம்ம காட்ட மாட்டோம், அது இன்னர் கோரில் வந்துடும், அது இந்த மாதிரி வந்துடும். ஸோ now you can remember the electronic configuration of these elements. சரியா? So இதில் if you oxidation state பார்த்தோம்னா I told you lowest oxidation state and highest oxidation state in each group. பார்த்தீங்கன்னா LOS என்ன வரும்? LOS HOS. LOS நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் p எலக்ட்ரான்
HOS na number of S plus P electron in the valence shell. Outermost shell இருக்கிற P orbital இருக்கிற electrons நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோன்னா 4 வரும் +4. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது S plus P. Sல 2 இருக்குது, Pல 4 இருக்குது. ஸோ 2 + 4 + 6. இதில் Pல மட்டும் பார்த்தோன்னா +4 இருக்குது. ஸோ LOS ஓட ஸ்டெபிலிட்டி increases down the group, HOS stability decreases down the group. ஸோ அந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப், HOS ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ். இது ஒரு காமனான ஒரு ட்ரெண்டு. இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் நம்மளுக்கு நடுவில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will see some of the properties of these elements. Osetepo. Atomic size increases down the group. அது நம்மளுக்கு தெரியும். Ionic radius increases down the group due to extra shell is getting added. Covalent radius increases down the group. Ionic radius also increases down the group. Ionization enthalpy பார்த்தோம்னா, ionization enthalpy, that is energy required to remove the electron from the outermost shell, பார்த்தேன்னா ionization enthalpy will decrease down the group. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனுக்கு வந்து we will have, that is the first ionization enthalpy. ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா இதுக்கு ஹையஸ்ட் இருக்கும், அண்ட் மற்றதுக்கெல்லாம் வந்து அதோட கம்மியாக இருக்கும். இதோட அயனைசேஷன் என்தால்பி பற்றி ரிலேட்டடான கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அயனைசேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸுக்கு நீ பார்க்க வேண்டியது வந்து ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும், இல்லைன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட் இருக்கணும். இந்த 3 இருந்ததுன்னு சொன்னால் ஐஇ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டலும் சரி, ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டலும் சரி, சிமெட்ரிக்கலான எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஸ்டேபிள். அந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s2, 2p4. ஸோ இது நம்ம எப்படி எலக்ட்ரான்ஸ் வரைவோம்? 1s2, 2s2, 2p4, 1, 2, 3, 4. ஓகே, இந்த 2p4ல் வந்து this is 2px and this is 2py and this is 2pz. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் இதில் பார்த்தோன்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. சார் சிமெட்ரிக்கல்னால் என்ன சார் அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி if you try to see the electrons are not even on both sides. If you take one orbital, p orbital மட்டும் எடுத்துட்டேன்னா, மூணுத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் இருந்தால் சிமெட்ரிக்கல், மூணுத்துலேயும் ரெண்டு இருந்தாலும் சிமெட்ரிக்கல். ஆனால் ஒன்றுத்துலேயும் ரெண்டுத்துலேயும் எலக்ட்ரான் ரெண்டு இருந்தது சொன்னால் அது unsymmetrical. So this will be less symmetrical. Therefore this will be less stable. ஆக்சிஜன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா இட் வில் பி லெஸ் ஸ்டேபிள். அப்போது அதோட ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியில் பார்த்தோன்னா என்ன? ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. என்ன, ஒரு எலக்ட்ரான் எப்போ ரிமூவ் ஆகும்? O ப்ளஸ் ஃபார்ம் ஆகும்போது இது அப்படியே இருக்கும். 1s2 அப்படியே இருக்கும், 2s2ல் இருக்கிற எலக்ட்ரானும் அப்படியே இருக்கும், அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற 2pலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் போகும். அப்போது மூணுத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லி ஃபில்டு, இது ஹாஃப் ஃபில்டு. 2p6ல் 2p3 இருக்குது, இப்போது ஹாஃப் ஃபில்டு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். திஸ் இஸ் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட் ஆக்சிஜனை விட this is more symmetrical, therefore more stable. So suppose இதிலிருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ரெண்டாவது எலக்ட்ரான் எடுத்தேன்னா என்ன வரும்? O2 ப்ளஸ் வரும்.
மறுபடியும் 1s2 அப்படியே இருக்கும், 1s2 அப்படியே இருக்கும், 2s2 அப்படியே இருக்கும், 2pல 2p2ல இது ஒன்று போயிடும், this will become empty, 2pz will become 0, this will be empty, இது வெளில போயிடும் வந்து. ஸோ அப்படி வெளில போச்சுன்னு சொன்னா திருப்பி மறுபடியும் வந்து it is less symmetrical. So this will be again less symmetrical, and this will be very high. This will be delta H ionization enthalpy 1. This is delta H ionization enthalpy 2, second ionization enthalpy. So you need more. Now இப்போ இந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன்லேருந்து நீ எலக்ட்ரான் எடுக்கணும்னு சொன்னேன்னா you need more energy to remove this electron. இந்த 2pzல இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு you need more energy. That's why this will be O2 plus will be very difficult to form. So delta H1 will be less than delta H2. இது ஒரு கான்செப்ட் கொஸ்டின் வரும். என்ன, why the first ionization enthalpy of any element is less than the second ionization enthalpy. சே ஆக்சிஜன் வச்சுக்கோ, எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில எலிமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்த உடனே they will attain ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வராமல் இருக்கும். செகண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டி பிளாக்ல நம்ம பார்ப்போம். நம்ம செகண்ட் எலக்ட்ரான் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வரும். அப்போ வந்து அதோட எலக்ட்ரான் ionization enthalpy வந்து it will be less. Okay, so why the ionization enthalpy of first ionization enthalpy is less than second ionization enthalpy in the case of oxygen or in group 16 elements அப்படி கேட்கலாம். அது கேட்டால் இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சிஜன் will have the lowest electron gain enthalpy comparative to other elements because of small size, electron repulsion and then electronegativity, it decreases down the group. Metallic character increases down the group. Non-metallic character decreases down the group. Melting point, boiling point, density இதெல்லாம் பார்த்தீங்கன்னா it depends on the size. So bigger the size, the van der Waals force of attraction வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். ஸோ van der Waals force of attraction ஜாஸ்தியாக melting point, boiling pointலாம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலமெண்டல் ஸ்டேட்டில் ஆக்சிஜன் வந்து இட் எக்ஸிஸ்ட் அஸ் டயட்டமிக் கேஸ். சல்ஃபர் பார்த்தீங்கன்னா S8ல் இருக்கும், ஆனால் இது சாலிட். கீழே போக போக எல்லாமே வந்து சாலிட் ஆகிடும். எவ்ரிதிங் வில் பிகம் சாலிட். அண்ட் எபிலிட்டி டு ஃபார்ம் S8 பார்த்தீங்கன்னா S8 will have two forms. One is called as a chair form, another is called as the boat form. இந்த 8 சல்ஃபர் எப்படி வரைகிறது, சேர்னா அதை பாரு, சேரை நீ எப்படி வரையலான்னு நான் சொல்கிறேன் பாரு. இது வந்து ஒரு சேர் மாதிரி இருக்கா. 1 2 3 4 5 6. ஆக்சுவலாக சேர் ஃபார்மில் 6 தான் வருது, உனக்கு 8 வராது. இதில் போட் ஃபார்மில் பார்த்தோம்னா W ஃபார்ம், அதாவது 1 2 3 4 5 6 7. So 1 2 3 4 5 6 7 8. So this is called as a puckered, கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டு ஷேப்புன்னு சொல்லலாம். நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின்டு ஷேப் இது. ஓகே, so you don't have to take up this structure because this doesn't contribute to 8 sulfur atoms. We will see that later. So all of them exhibit allotropy. Elements exhibit allotropy. What are allotropes are different forms of same element. They have same chemical property but different physical property. Say hardness, melting point, electrical conductivity எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் O2 and O3. சல்ஃபரில் வந்து we have different forms of sulfur. monoclinic sulfur,
yellow sulfur, triclinic, okay. So next we will see the um, chemical properties. So that I will take it in the next video.